வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவு ஒரு ஜோதிட அலசல். 2025க்கு வருடக்கோள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு 3 கிரகத்தோட பெயர்ச்சியும் இருக்கு. ஜோதிடத்துல வருடக்கோள்களுடைய பெயர்ச்சியை நம்ம கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம பார்ப்போம். அந்த வகையில இந்த 2025க்கு 3 கோள்களுடைய பெயர்ச்சியும் இருக்கிறதுனால இது எப்படி உலக பொருளாதாரத்திலையும் சரி, மார்க்கெட்லயும் சரி, இது எப்படி இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அலசல் நம்ம இப்ப அலசுவோம். பொதுவா உலக பொருளாதாரத்திலையும் சரி, அதை சார்ந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்லயும் சரி, ராகுவோட டிரான்சிட் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிறது நம்ம அனுபவபூர்வமான பார்வை. அதுலயும் பர்டிகுலரா ராகு கும்பம், மகரம், சிம்மம், கடகம் இந்த 4 இடங்களுக்குள்ள வரும்போது நெகட்டிவான தாக்கத்தை உண்டு பண்ணுது. பொருளாதாரத்திலையும் சரி, அதை சார்ந்து மார்க்கெட் மூவ்மெண்ட்லயும் சரி. ராகு கும்பத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மீனத்துக்கு வரும்போது இந்த கும்பத்துல வந்தா எப்படி மார்க்கெட்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கணுமோ அதுக்கான சூழலை உருவாக்க ஆரம்பிச்சிருங்கிறதும் நம்மளுடைய பார்வை. அதுக்கப்புறம் கும்பத்துக்கு வரும்போதோ இல்ல மகரத்துக்கு வரும்போதோ இந்த 2 காலகட்டங்கள் 3 வருஷம் வரும். இந்த 3 வருஷத்துக்குள்ள ஏதோ ஒரு 6 மாசம் லோ பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு அது அப்புறம் சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கும். திருப்பி தனுசுக்கு வரும்போது மார்க்கெட் பிக்கப் ஆகி மேல கொண்டு போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இதுக்கு முன்னாடி ராகு கும்பம், மகரம், தனுசு இந்த இடங்களுக்கு டிரான்சிட் ஆகும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துல எந்த மாதிரியான தாக்கம் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா அது உலக மார்க்கெட்டுக்கே தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குங்கிறது நமக்கு புரியும். இப்ப 1969 இருந்து 71 காலகட்டங்களுக்கு ராகு கும்பத்துக்கு வந்திருக்கு. அந்த சமயத்துல அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஜிடிபி 0.6% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்ப அவங்க சொல்லப்பட்ட காரணம் இன்ஃபிளேஷன் கூடி இருந்திருக்கு. வியட்நாமோடைய வார் அது காரணமா பிசிக்கல் பட்ஜெட்ல ஒரு டைட்டா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக அவங்களுடைய ஃபெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரெப்போ ரேட்டை கூட்டினாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதோடைய நீட்சி அது 72, 74 ராகு தனுசுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. அந்த காலத்துல இது 3% ஜிடிபியை குறைச்சிருக்கு. தென் இது ஸ்டாக் மார்க்கெட்லயும் பயங்கர கிராஷை உண்டு பண்ணியிருக்கு. 73, 74 ஸ்டாக் மார்க்கெட்ல கிராஷை உண்டு பண்ணியிருக்கு அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல. இந்த சமயத்துல தான் ஆயில் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகியிருந்திருக்கு அப்படிங்கிறதையும் புரிதலுக்குள்ள கொண்டு வரும். தென் 1989, 91 காலகட்டங்கள்ல ராகு மகரத்துக்கு வரும்போது அமெரிக்காவுடைய பொருளாதாரம் 1%, 1.4% குறைஞ்சிருந்திருக்கு. இது இன்ஃபிளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எகைன் திருப்பி ஃபெடரல் பேங்க் அவங்க ரெப்போ ரேட்டை கூட்டி இருந்திருக்கிறாங்க. அப்புறம் எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது சரிப்படுத்துறதுக்கு எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்க புரிதலுக்குள்ள வருது. எக்கானமி வீக்கன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் புரிதலுக்குள்ள வருது. தென் சப்சிக்வெண்டா ராகு 2006, 2008 காலகட்டங்கள்ல கும்பத்துக்கு வந்திருக்கு. இது 2008 அதுக்கப்புறம் அப்படியே தொடர்ந்து 2008 to 9 மகரம், அதுக்கப்புறம் 9 to 11 தனுசு இந்த 3 காலகட்டங்களையும் நம்ம சேர்த்தே பார்க்கிறோம். இந்த காலகட்டத்துல தான் சப்ரைம் இஷ்யூ வந்தது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி மீனத்துல இருக்கும்போதே அதுக்கான சூழல் உருவாயிருச்சு. இங்க 2006, 8 காலகட்டங்கள்ல இம்பாக்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பர்டிகுலரா 2007 to 9 மார்க்கெட் அப்படியே அமெரிக்காவோட ஜிடிபி அப்படியே 5% குறைஞ்சிருக்கு, மைனஸ் போயிருக்கு அப்படிங்கறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இது சப்ரைம் இஷ்யூ. அப்போ எக்கானமி நிறைய அஃபெக்ட் ஆச்சு. அது உலகத்துக்கே அது இம்பாக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா தனுசுக்கு ராகு பெயர்ச்சி ஆகும்போது தான் இது மார்க்கெட் மேல எந்திரிச்சு வந்துகிட்டே வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. தென் சப்சிக்வெண்டா இப்ப ராகு மீனத்துல இருக்கிறார். அப்ப மகரம் கும்பத்துக்கு வரும்போது மார்க்கெட் ஒரு லோ பாயிண்ட்டை டச் பண்றதுக்கான ஒரு பொருளாதார சூழல் அமெரிக்கால ஆரம்பிச்சு உலகத்துக்கே அது பரவும் அப்படிங்கறது நம்ம இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல புரிஞ்சிருக்கிறோம். ஸோ இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க ராகு மீனத்துல இருக்கிறாரு. மீனத்துல இருக்கும்போது ட்ரம்ப் இம்போர்ட் எக்ஸைஸ் டியூட்டியை உலகத்துல மிச்ச கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்கும், யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க ரைஸ் பண்ணியிருக்கிறாரு.
இப்ப பொருளாதார வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இது வந்து அமெரிக்காவுடைய பொருளாதாரத்துல வந்து இம்பாக்ட் குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எக்கானமி வீக் ஆகும் அப்படிங்கிற மாரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான அனாலிசிஸ் கருத்த போட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கும் வந்து அந்த மாதிரியான சூழல் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் இப்பவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்கிறத புரிதலுக்குள்ள வரும். இப்ப மார்க்கெட் ஏன் சூழல் வரும்போது ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து சனி, ராகு கன்ஜங்ஷன். சனி தொழில்காரகர், ராகுவோட கன்ஜெக்ட் ஆகும்போது தொழிலுக்கான சாதகமான சூழல், சாதகமற்ற சூழல் தான் உருவாகுங்கிறது பொதுவான கருத்து. அப்ப இந்த சூழல் நமக்கு உருவாகி இருக்கு. இது வந்து தொழில் ரீதியாவோ, இல்லாட்டி அமெரிக்காவுடைய பொருளாதார பொருளாதார ரீதியாவோ இது பாதிப்ப உண்டு பண்ணும்ங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இந்த சனி, ராகு கன்ஜங்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட். இவங்க 2 பேரும் எக்ஸாக்ட்டா மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ங்கிறது ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வருது. அப்ப சனி வந்து பார்த்தோம்னா, ஒரு டிகிரி 51 மினிட்ஸ்லயும், ராகு 1 டிகிரி 49 மினிட்ஸ்லயும் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த அந்த தேதியில வந்து அந்த டயத்துல கொஞ்சம் அது கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா மீட் பண்ணி தான் கடந்து போவாங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய டயத்துக்கு அந்த கடந்து வருது. ஆனா, எக்ஸாக்ட்டா கன்ஜெக்ட் ஆகக்கூடிய கண்டிஷன்ல அந்த அந்த டேட்ல மாத்திரம் தான் மார்க்கெட் கீழ இறங்குமான்னா, அப்படி இல்ல. 10 டிகிரி வரும்போதே அதோட இம்பாக்ட் ஆரம்பிச்சுரும். அப்ப இது வந்து ராகு வந்து ஒரு 8 டிகிரில இருந்திருக்கும். அப்ப சனி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 22 டிகிரி ராகு வந்து 2 டிகிரி, 3 டிகிரில இருந்திருக்கும். சனி தன்னோட அ கும்பத்துல வந்து 22 டிகிரி, 23 டிகிரி வரும்போதே, இப்ப மார்க்கெட்ல அதோடைய ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பிச்சிருது. ஏன்னா கன்ஜங்ஷனுடைய பாயிண்ட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க ஃபார்வர்டா. அப்படி வரும்போது அது ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு போன தடவ அ செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர், நவம்பர்ல நடந்த காலம். இப்ப ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதியோட எக்ஸாக்ட் பாயிண்ட்ட மீட் பண்ணிட்டு, அடுத்தடுத்து ஏன்னா ஒவ்வொரு ஒரு சிக்னிஃபிகன்ட்டான அட்வான்ஸ் கிடைக்கணும்னா ஒரு 2 நாள் ஆகும். இது வந்து சனியோட மூவ்மெண்ட்டுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட்டான அட்வான்டேஜ் கிடைக்கணும்னா ஒரு 2 டேஸ் ஆகும். அப்ப ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 2, 3 நாள் கழிச்சு பார்த்தோம்னா, ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, இப்ப ராகுவோட கன்ஜங்ஷன்ல இருந்து, அது பிடியில இருந்து அது விலக ஆரம்பிக்குது. அப்படி விலக ஆரம்பிக்கும்போது, மார்க்கெட் லோ பாயிண்ட்ல இருந்து ஒரு சின்ன ஆறுதல் குடுத்துட்டு, அந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மே மாசம் இது வந்து ராகு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, மே மாசம் 19ஆம் தேதி ராகு வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வந்துருது. இந்த காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல ஒரு 1 மாசத்துலயோ, 2 மாசத்துலயோ, அது ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல மார்க்கெட் வந்து ஒரு லோ பாயிண்ட்ட தட்டிட்டு, அந்த இடத்துல இருந்தே ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட்டா போயிட்டு போயிட்டு சைட்வேஸ்லயோ இல்லாட்டி அந்த மூவ்மெண்ட்லயோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது மகரத்தோட திருப்பி அடுத்த டிரான்சிட் ஆன காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு அப் ஒரு சின்ன அது டவுன் சைட்ல ஒரு கரெக்ஷன். அதுக்கப்புறமா திருப்பி அதே லெவலுக்கு இறங்கிட்டு அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு அன்பிரெடிக்டபிள் நேச்சர்ல ஒவ்வொரு டேட்டாவும் மார்க்கெட்ட வந்து சில டேட்டா மார்க்கெட்ட ஃபார்வர்டா டிரைவ் பண்ணும். சில டேட்டா மார்க்கெட்ட பேக்வேர்டா டிரைவ் பண்ணும். அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். இது வந்து அடுத்து வரக்கூடிய 2027, 27, 28 காலகட்டங்கள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகும். 2028ன்னா ஜூன் மாசம் வரைக்கும் தான். அடுத்த பயிற்சி வந்து 2000 அதாவது தனுசுக்கு ராகு வர்றது வந்து ஜூன் மாசம் 2028க்கு அவங்க வந்து மாறிருவாங்க. ஸோ அப்ப அந்த காலகட்டங்கள்லாம் அது வந்து பிக்கப் ஆக ஆரம்பிக்கணும். அப்படி பிக்கப் ஆக ஆரம்பிக்கும்போது, இது கொஞ்சம் நமக்கே தெரியும்ல அந்த மூவ்மெண்ட் வந்து அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்லேருந்து பிரேக் அவுட் குடுத்து, புல் பேக் எடுத்து அந்த மாதிரியான சூழல் உருவாகிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம். ஸோ இப்ப வந்து ரியாக்ட் ஆயிட்டு இருக்கிறது சனி ராகுவோட கன்ஜங்ஷன் தான். இந்த கன்ஜங்ஷன் பாயிண்ட்ட கடக்கும்போது மார்க்கெட்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த ரிலீஃப்ங்கிறது எவ்வளவு தூரம் மேல எடுத்து கொண்டு போக போகுதுங்கிறத நம்ம வந்து சப்சிக்வென்ட்டா பார்க்கலாம். எவ்வளவு தூரம் எடுத்து போனாலும் நம்ம வந்து அந்த அடுத்த லோ பாயிண்ட்டை டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு டவுட்ஃபுல்லோடையோ இல்லாட்டி ஜாக்கிரதை உணர்வோடையோ தான் நம்ம வந்து நம்ம எந்த முடிவையும் எடுக்கணுங்கிறதும் நம்மளுடைய பார்வை. இதுக்கு முன்னாடி ராகுவோட டிரான்சிட் கும்பம் மகரம் வரும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அது கும்பம் மகரம் இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்தோம்னா 2007, 2006, 2007, 2008 அந்த காலகட்டங்கள் தான். 2009 வரைக்கும் 3 வருஷத்துல நடுவுல ஏதோ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் தான் ஒரு 6 மாசம் 7 மாசம் தான் அது மார்க்கெட் கீழே இறங்கி
வரும். ஸோ, அப்ப அந்த இடத்துல இவன் எப்படின்னாக்க இந்த பிஹேவியர் தான் டச் பண்ணியிருக்கிறான். இது இந்த கடகத்திலிருந்து பிரேக் அவுட் குடுத்து மேல ஏறுனவன் அப்படியே அந்த மீனம் வரைக்கும் ஏறிட்டு, திருப்பி வந்து இறங்கியிருக்கிறான். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 50% வந்து கரெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க பிரேக் அவுட்ங்கிறது நம்ம எடுத்தோம்னா 1500ன்னு வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான் நான் போடுறேன். இது ஒரு 6000ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னாக்க ஒரு 3700 அ கிட்டத்தட்ட ஒரு 4500 ஏறிட்டு, இவன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இறங்கியிருக்கிறான்? கிட்டத்தட்ட ஒரு 4000 பாயிண்ட் கிட்டக்க இறங்கியிருக்கிறான்னு வச்சுக்குவோம். இங்கருந்து ஆமா 4500 ஏறிட்டு 6300ல இருந்து இவன் வந்து 2700 வரைக்கும் ஏறியிருக்கான். ஒரு 3000 பாயிண்ட்ன்னு வச்சுக்குவோம். 3000 பாயிண்ட்னா ஒரு 3000 பாயிண்ட் இறங்கியிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சூழல் பார்ப்போம். அப்படின்னா 50% இறங்கியிருக்கிறான். ஒரு குத்து மதிப்பான கால்குலேஷன் தான் போடுறேன். எக்ஸாக்ட்டா ஒரு 50%. இப்ப இந்த சூழல் எங்க வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப 15,000த்துல இருந்து கனெக்ட் பண்ணோம்னா, 15,000த்துல இருந்து 26,000ங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 11,000 பாயிண்ட். அதுல 50% அப்படின்னு சொன்னோம்னாக்க 5,500 பாயிண்ட். அப்ப 5,500 பாயிண்ட் இறங்கணும்னா, இவன் 20,000 ஒட்டி வரணும். அப்படி 20,000 ஒட்டி வரணும்னா, இந்த ஜோனுக்கு தான் வரணும். இது எப்ப நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இது இப்ப இந்த வருஷம் நடக்குமான்னா, இந்த வருஷம் நடக்காது. 25, 26ல நடக்காது. அடுத்த ராகுவோட டிரான்சிட் வரும். அடுத்த ராகுவோட அடுத்த ராகுவோட டிரான்சிட் எங்க? மகரத்துக்கு வரக்கூடியது. இந்த மகரத்துக்கு வரக்கூடியதுங்கிறது என்னன்னாக்க, சனிக்கு 11ஆம் இடத்துல வரும்போது லோ பாயிண்ட் வருது. அப்ப 2006 டிசம்பர்ல இருந்து 2008 ஜூன்க்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல தான் இவன் லோ பாயிண்ட் வைக்கிறான். அப்ப இந்த பீரியட்ல எகைன் திருப்பி லேசா ஒரு ஆறுதலா ப்ரீவியஸ் ஹைட்ட பிரேக் பண்ணாம அத ஒட்டி ஒரு ஏத்த மாதிரி குடுத்துட்டு திருப்பி இவன் வந்து இந்த 2026 டிசம்பருக்கு கீழ இறக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் தானே. அதனால இந்த டயத்துல தான் நான் பெருசா லோ பாயிண்ட் வரும்னு நான் ரொம்ப நம்புற இது. அதுக்கு முக்கியமான காரணம் சனிக்கு 11ஆம் இடத்துல ராகு வரக்கூடியது அப்படின்னு நம்ம எடுக்கணும். அந்த காலகட்டங்கள்ல தான். அது 2006க்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள்ல தான் இந்த இடத்துக்கோ, இல்லாட்டி இந்த சைடோ ஏதோ வர்றதுக்கு 20,000 பாயிண்ட்ட டச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம். அதுவரைக்கும் இவன் திருப்பி இந்த நெக் ஃபார்ம் பண்ணிட்டு, ஒரு சின்ன கரெக்ஷன் இந்த இடம் வரைக்கும் போட்டு, அதுக்கப்புறமா திருப்பி தனுசுக்கு வரும்போது, திருப்பி பிக்கப் ஆக ஆரம்பிச்சு, தனுஷ கடக்கும்போது இங்க உடைச்சு மேல போயிருவான். ஒரே வருஷம் தான். அதுக்கப்புறம் நேரம் இருக்காது. உடைச்சு மேல போவான். இப்ப இந்த காலகட்டங்கள்ல அதாவது 2007, 2008 வரைக்கும் என்னென்ன செக்டார்ஸ்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது ஒரு இந்த வருடக்கோள்களான ராகு, கேதுவோட பெயர்ச்சிக்கு எந்த செக்டார் சாதகமா இருக்கும்? சனிக்கு எந்த செக்டார் சாதகமா இருக்கும்? குருவுக்கு டிரான்சிட்டுக்கு எந்தெந்த செக்டார் சாதகமா இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோல தனித்தனியா நம்ம வந்து பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள்ல தனித்தனியா நம்ம பார்ப்போம். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.